இன்று தர்ஷன் நடிக்கக்கூடிய சரண்டர் திரைப்படம் குறித்து தான் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு தர்ஷன் அவர்களை மிகவும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். தர்ஷன் நடிக்கக்கூடிய புது திரைப்படத்தின் பெயர்தான் சரண்டர். சரண்டர் திரைப்படம் போலீஸ் ஸ்டோரியாகவே முழுமையாக இருக்கின்றது. ட்ரெய்லரை பார்த்த மட்டில் முழுமையாக இந்த திரைப்படம் முழுக்க ஒரு போலீஸ் ஸ்டோரி நிறைந்த கதை களமாக இருக்கும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ட்ரெய்லரில் மிக கனக்கச்சிதமாக ஒரு அரசியலை உள்ளே புகுத்தி அதன் மூலமாக நடக்கக்கூடிய சில செயல்பாடுகள், மேலும் அங்கே இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கும் போலீஸ்களுக்கும் எந்த அளவிற்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பது, மேலும் அந்த முழு நாடகமும் இந்த திரைப்படத்தில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த திரைப்படம் மிக சரியானதொரு கதைகளமாக இருக்கும் பட்சத்தில் தமிழ் சினிமாவில் ஹிட்டாவதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த திரைப்படத்தில் தர்ஷன் அவர்களுடன் இணைந்து லால், சுஜித் சங்கர் மற்றும் இன்னும் அதிகமானோர் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள். இந்த திரைப்படத்தை இயக்குவது கௌதம் கணபதி, மியூசிக் விகாஸ் பதிசா என்பவர்கள் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளராக இருக்கின்றார். மேலும் இந்த திரைப்படத்தை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அபீட் பிக்சர், ப்ரொடியூசர் விஆர்வி குமார், ரிட்டன் டைரக்டட் பை கௌதம் கணபதி, லீடு கேஸ்ட் தர்ஷன், லால், சுஜித் சங்கர், முனிஸ்கான், பாதீன் குமார் போன்றவர்கள் இணைந்து இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள். டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி மேயந்திரான் என்பவர் இதில் செய்திருக்கின்றார். மியூசிக் ஒரிஜினல் ஸ்கோர் விகாஸ் பதிதா என்பவர் இந்த திரைப்படத்தில் செய்திருக்கின்றார். எடிட்டர் ரேணு கோபால், ஆர்ட் டைரக்டர் ஆர்கே மனோஜ்குமார், மேலும் ஸ்டண்ட் ஆக்ஷன் சந்தோஷ், சவுண்ட் டிசைன் கே பிரபாகரன் அண்ட் தினேஷ் குமார், சவுண்ட் மிக்ஸ் சரோன் ஜே மனோகர், காஸ்டியூம் டிசைனர் ஜோஸ் ஹோ மேக்ஸ்வெல், காஸ்டியூமர் பிஆர் கணேஷ், மேக்கப் ஏபி முகமது, டிஐ இன்ஃபினிட்டி மீடியா, கலரிஸ்ட் சேது செல்வம், ஸ்டில் பி அஜித் குமார், பிஆர்ஓ சதீஷ் 52 மீடியா, பப்ளிசிட்டி டிசைனர் தினேஷ் அசோக், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆர் செந்தில் குமார், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் ஜே பாரதி ராஜா, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ராஜேஷ் கண்ணன், ஃபைனான்ஸ் கண்ட்ரோலர் சரஸ்வதி, விஎஃப்எக்ஸ் கார்த்திகேயன் பி போன்றவர்கள் இணைந்துதான் இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். லேபல் சரிகமா இந்தியா லிமிடெட் போன்றவர்கள் இணைந்து இந்த திரைப்படத்தை ப்ரமோட் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த திரைப்படம் திரைக்கதை மிகச் சரியாக அமையும் பட்சத்தில் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை வித்தியாசமான கதை களமும், மேலும் காமெடி கலந்த திரை நகர்வுகளும், மேலும் பின்னணி இசை மற்றும் பாடல்களும் ஒரு சேர அமையும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த திரைப்படம் என்பது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகின்றது. மேலும் புதுமுக நடிகர்களுக்கும் சரி, புதிதாக டைரக்ட் செய்பவர்களுக்கும் சரி, திரைக்கதை எந்த அளவிற்கு கை கொடுக்கும் என்றால் நிச்சயமாக ஒரு புதிய பாரதி ராஜாவும் ஒரு புதிய இயக்குனர் சங்கரும் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை கூட நல்ல கதை அம்சம் கொடுக்கும் என்பதுதான் இந்த காணொளியின் மையக்கருத்தாக இருக்கின்றது. ஒவ்வொரு திரைப்படமும் முடிப்பதற்கு முன்பு அல்லது ஆரம்பிப்பதற்கு முன்பு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய விடயம் என்னவென்றால், நல்ல திரைக்கதை அமைவாக ஒவ்வொரு சினிமாவும் இருக்க வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் அந்த திரைப்படங்களை அந்த டைரக்டர்களும் மேலும் நடிகர்களும் எடுத்து நடித்து முடிக்க வேண்டும். அவ்வாறு எடுக்கும் பட்சத்தில் திரைக்கதை சொல்லும் செயலை, அந்த திரையில் சொல்லும் செயலையும் மக்கள் உன்னிப்பாக கவனித்து திரைப்படத்தை வெற்றியடைய செய்வார்கள். நிச்சயமாக அதை போன்ற ஒரு திரைப்படமாக இந்த சரண்டர் திரைப்படம் இருக்கும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.